கல்லை குடித்து விட்டு ஆட்சி எப்படி நடக்குமோ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகஜமாகிவிட்டது. இட் இஸ் நார்மலைஸ்ட். தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் a normalized behavior. நேற்று ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார்கள். நேற்று சாயங்காலம் 4 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் நதியா அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொதுவெளியில இதே போல ஒரு மர்ம கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவினுடைய அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார். அதற்கு முன்பு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையில 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு வேறு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 23 பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். போன ஆண்டு 2023 மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதியில 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார். இதையெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு கூட நாதி இல்லை, அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான். அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதன் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக, இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காலம் இது. காரணம், சாமானிய மனிதனுடைய குரல் விலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதர்களுடைய குரலாக அடுத்த 2 ஆண்டுகள் திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் செம்மையாக, திறமையாக, சிறம்பட நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசினஸாக இருந்தாலும் கூட அரசு அதிலே கை வைக்கின்றார்கள், உங்கள் மீது பொய்யாக பத்திரிகையில் எழுதுகின்றார்கள், அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு நீங்கள் பொறுத்து கொண்டு ஒரு தொண்டனாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக, இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு 2026 ஒரு வித்தியாசமான ஆட்சி, ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி, விவசாய நலனை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே,